Hi, hello everyone. Welcome to another episodes of Snazzy Talks Tamil podcast. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஃபன் அண்ட் ஜிம்மோட அலப்பறைகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். சரி, இது ஜிம்னா வந்து எல்லோரும் சீரியஸாக தானே பார்ப்பாங்க. இல்லை, ஜிம் வந்து ஒரு ஸ்டைல் ஃபேஷன் ஆச்சு இப்போது. அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப டர்ட்டியாச்சு. அதெல்லாம் தாண்டி ஜிம்மில் ஃபன்னாக சிரிக்கிறதுக்கு இல்லை வெளியே போயிட்டு அப்படி சிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்க வந்து ஃபன்னாக இருக்குது. ஸோ நம்ம அந்த சைட்டு மட்டும் பார்ப்போமே. ஸோ இதை வந்து நம்மக்கிட்ட கலந்து பேசுகிறதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம கூட ஆன்லைனில் இணைஞ்சிருக்கார். 365 நாளும் ஜிம்மை பற்றியே யோசித்து ஜிம் ஃப்ரீக்காக ஒரு 25 வருஷமாக விடாமல் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற எனக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்ஸ்பிரேஷனான ஆள் தான் இவர். வெல்கம் டு அவர் ஷோ. உங்களை இங்கே இன்வைட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். வணக்கம் வணக்கம் சினேஜி ப்ரோ. ஓகே, எப்படி இருக்கீங்க? Awesome as ஓகே, always. இந்த ஷோவில் என்ன இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் கூட இதை பேசுகிற இந்த தருணத்தில் உங்கள் கூட இதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்ததுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்குள்ள நீங்கள் கேட்டிங்களா, எனக்கு தெரிஞ்சது கட்டுறது கைப்பண்ண அளவு கற்காதது உலகளன்னுவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட இந்த பியூட்டியே வந்து அந்த தன்னடக்கம் தான். இத்தனை வருஷம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நம்மளே எங்கெங்கேதுலேருந்துலாம் உங்களுக்கு ஃபோன் அடித்து அட்வைஸ் கேட்பாங்க. நானே அதை பார்த்துருக்கேன். நானும் உங்ககிட்ட ஃபோன் அடித்து அட்வைஸ் கேட்ட காலங்கள்லாம் உண்டு. இடையில கூட நான் கேட்பேன், எனக்கு இது எடுத்துக்கலாமா, இது எப்படின்னு. கரெக்டாக நீங்கள் இது பண்ணுவீங்க, கைட் பண்ணுவீங்க. பட் இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு டைலாக்கை மட்டும் விடல. கட்டுறது கை மண் அளவு, கல்லாதது உலகளவு. அமேசிங். ஆனால் இன்னொரு உங்களோட ஃபேவரட் டைலாகும் இருக்குது. அது உங்கள் வாயாலே நீங்களே சொல்லிடுங்க. சும்மா வருவாளா சுகுமாரி? அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. சும்மா மாதிரி. இது ஏன் சொல்றேன்னா ப்ரோ, சில பேருக்கு வந்து என்னையே கேட்டிங்களா, எனக்கும் தெரியாத விஷயம் வந்து நிறையா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுன்னு. ஸோ அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது, இல்லைல்ல. ஆனால் பட் எனக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது. நானே நிறையா விஷயத்த வந்து கேட்டு என்னோட பெரிய பாடி பில்டர்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் கேட்டு அவங்களோட அட்வைஸ் படி தான் நடப்பேன். எல்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கோரிங் பண்ண மாட்டேன். சில பேர் இருக்காங்க, அந்த விஷயத்தில் இருக்காங்க, நம்ம யாரும் சொல்ல வேணாம், குறிப்பிட்டு சொல்ல வேணாம். ஸோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்குவாங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். நீங்கள் கேளுங்க, இந்த ஜிம்மை பற்றி எது வேணால் கேளுங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இது சில பேருக்கு நல்லதாக போய் அமையலாம், இல்லை இது வந்து அவங்க ஃபன்னாக எடுத்துக்கிறாங்களா எப்படி எடுத்துக்காது. இன்றைக்கி நம்ம பேசுறது வந்து ஒரு நல்ல ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் உங்கள் கூட இதை பற்றி பேசுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கிரேட். இப்போ வந்து ஜிம்முன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துக்கும் வந்து அந்த கிறிஸ்மஸ் சீசன்லேருந்து அந்த 1ஆம் மாதம் நியூ இயர் வர வரைக்கும் அந்த ஜிம் டாபிக் எங்கே பார்த்தாலும் ஜிம். நான் அடுத்த வருஷத்துலேருந்து நான் ஒரு ஜிம் பாடி ஆக போகிறேன், நான் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை என் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறேன், நியூ இயர் நியூ மீ, நான் எப்படி ஆகி காட்டுறான் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சபதங்க எடுப்பாங்க. இந்த 12ஆம் மாதத்துலேருந்து இப்போலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அந்த ஜிம் அந்த மீம்ஸ்லாம் கூட நம்ம பார்த்துமா, 1ஆம் மாதம் வந்து அந்த மெம்பர்ஷிப் வந்து ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் மாதம்னா நம்ம வந்து அந்த புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் சொல்லுவார்ல, யாராவது இருக்கீங்களா, ஒரே அமைதியாக்குது, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து அந்த 1ஆம் மாதம் ஆனால் தான் எல்லாத்துக்கும் அந்த ஜிம் ஞாபகம் வருது? இல்லை இந்த கன்சிஸ்டனு இந்த 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 டிசிப்ளினை வந்து எப்படி வந்து கீப் ஆனாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்களைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க? சின்னதே ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இதை பற்றி இது நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது தான். ஸோ பெரும்பாலும் ட்ரெயினருக்கு கூட வந்து இந்த ஜனவரி வந்துச்சுன்னா நிறையா கிளைண்ட் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேர் போட்டுருவாங்க. ஸோ தீபாவளி முன்னுக்கு உடம்பு குறைக்கணும்னு நிறையா பேர் வருவாங்க. அதோட தீபாவளியோட போயிட்டு முருகு சாப்பிட்டுட்டு வர மாட்டாங்க. ஸோ இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, இந்த செல்ஃப் டிசிப்ளின் அதாவது எல்லா டிசிப்ளின் அவங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம எப்படி எடுத்து வருதுன்னு சொல்கிறதோட அவங்களோட இது அவங்களோட லைஃப் ஸ்டைலை அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு உடம்பை வந்து ஒரு அழகாக ஸ்லிம்மாக ஆக்கி கண்ணாடியில் பார்க்குறப்ப நம்மளை பிடிக்கும். நம்ம உடம்பை பார்க்குறது நம்மளுக்கே பிடிக்கும். ஸோ நம்ம ஒரு வயிறுலாம் தள்ளிக்கிட்டு தொப்பையும் தொந்தையுமா இருந்தோமா பார்த்தோமா, சட்டையும் கிடைக்காது, அந்த வெளியே போகிறதும் நல்லா இருக்காது, குனிஞ்சு ஸ்டோக்கின்னு போடவும் கஷ்டப்படுவாங்க. அப்படியே நிறைய சொல்லிக்கிட்டே போனாங்க. அதை பற்றி அப்புறம் யாராச்சும் பேடே பண்ணிட்டாங்கன்னா பாடி ஷேமிங் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடுவாங்க.
ஸ்டேட்டஸ் வேற போட்டுருவாய்ங்க. பாடி ஷேமிங் போட்டு அதுக்கு வேற இதெல்லாம் ஆமா, போட்டுருவாய்ங்க. ஆமா. பாருடா நீங்க இதுக்கு இது முக்கிய முக்கிய காரணம் வந்து செல்ஃப் லவ்விங். அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. ஆமா. அது செல்ஃப் வந்து லவ் பண்ணாலே நம்ப செல்ஃப் அழகாவே எப்போதும் பார்க்கணுன்ற ஒரு 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 உணர்வு வரும் நம்பளுக்கு. நம்ப பெரும்பாலும் இப்ப இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஜயே வச்சுக்கோமே. அவர் இந்த ம்ஹ்ம். வயசுல இன்னும் வந்து ஒரு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்? அவர் உடம்பு ஸ்லிம்மா இருக்கு, அழகா இருக்காரு. இப்ப விஜய் தான் வந்து தமிழ் படத்துல பார்த்தீங்கன்னா, ஹாய் பே பண்ற ஆக்டர்ன்னு ம். விஜய் சொல்லலாம். ஏன் அவருக்கு வந்து இந்த ம்ஹ்ம். வயசு அவருக்கு ஒரு 50 வயசு இருக்குமா? ஒண்ணும் அவங்க அதோட ம். அவரோட இத வச்சுட்டு இருக்காங்கன்னா, ஏன் அந்த இது அவரோட உடம்பு ஃபிட்டா இருக்கு. என்ன கதாபாத்திரம் குடுத்தாலும் அவருக்கு சூட் பண்ணுது. ஸோ அந்த இப்ப டிசிப்ளின் இருக்கு. டிசப் அது சில சில ஆக்டர் பாருங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்களும் பொம்பள ஆக்டரும் பொம்பள ஆக்ட்ரஸும் பாருங்க அவங்களும் விட்டுட்டாங்க. அவங்க ரிட்டயர் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம வந்து ம். இன்னும் அத சர்வைவ் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம வந்து இன்னும் மார்க்கெட் இருக்கணும். ஸோ ஆணா இருந்தாலும் அவங்களுக்கு அழகு இருக்கணும். அவங்களுக்கு இது இருக்கணும்னா, அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கணும். அதான். அதுதான் மெயின். ம்ஹ்ஹ்ஹ்ம். ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நாளா இருந்த அந்த ஒரு சந்தேகமான கேள்வி. அதையே நான் கேட்டுர்றேன். உங்களுக்கு எப்படி அந்த டாக்டர் கண்ணன் என்ற ஒரு பட்டம் வந்துச்சு? ஓகே. இது வந்து ஒரு ஃபன்னியான கேள்வி தான். நான் வந்து ஆக்சுவலி நெறைய டாக்டர் இருக்காங்க. அந்த மாரி நான் டாக்டர் இல்ல. ஒரு சாதாரண மனிதன் தான். நார்மலா டாக்டருக்குலாம் படிக்கல. மிந்தி வந்து நான் வந்து புரோட்டீன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப நெறைய பேரு அப்ப நீங்களும் நெறைய பேர் கால் பண்ணி என்ட்ட கேட்பாங்க. ஸோ இந்த புரோட்டீன் எடுக்கலாமா? அத எடுக்கலாமா? ஸோ நான் அட்வைஸ் குடுப்பேன். ஸோ என்னோட அட்வைஸ் கேட்டு நெறைய பேர் எடுத்திருக்காங்க. என்ட்ட கேள்வி நெறைய கேட்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன். ஸோ நெறைய பேருக்கு அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஜாலியா இருக்கு. ஸோ இத எடுத்து பாருங்க, இத ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அட்வைஸ் எடுத்து அவங்க பயன்பட்டுருக்காங்க. ஸோ அதனால சில பேர் அது வந்து டாக்டர் அப்படின்னு சும்மா ஒரு நிக் நேம் வச்சுட்டு அது வந்து உங்க வரைக்கும் ரீச் ஆகிருக்கலாம் பாருங்களேன். ரைட், ரைட், ரைட். இது வந்து ஒரு அன்பால கிடைத்த பட்டம். கிடைச்ச பட்டம். படிப்பால கல்வியால கிடைத்த பட்டத்தோட இது அன்பால கிடைத்தப்பட்டது. டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஆக முடியாம போயிருச்சு. அமேசிங், அமேசிங். அதனால என்ன உங்கள எல்லாரும் செல்லமா டாக்டர்ன்னு கூப்பிடுதே நீங்க ஆவுன மாரி தான். இதுக்குன்னு யாருக்கும் ஒண்ணும் ஊசி குத்தி விடல. ஊசி தான் குத்தி விடணும் அதுக்கப்புறம். இப்ப யார் யார் டாக்டர் சொல்லி சுத்தி இருக்காங்க. உங்களுக்கு என்ன நீங்க தாராளமா வச்சுக்கங்க. ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபன்னான விஷயங்கள் டாபிக்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி, உங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்கு எப்பலேருந்து இந்த மாரி ஆர்வங்கள் வந்துச்சு? ஓகே ஃபிட்னஸ், ஜிம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் முன்னாடினா, கண்டிப்பா வந்து நெறையா ஜிம் ஃபெசிலிட்டீஸ் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சது இல்ல. ஓகே. எனக்கு தெரிஞ்சது ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஜிம் இருந்ததா தெரியும். ஆனா, நீங்க ஆரம்பிச்ச டைம்ல எப்படி, எங்கேருந்து வந்தீங்க? ஒரு 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 சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். ஒரு சின்ன திருத்தம் ப்ரோ. அது வந்து 10 கிலோமீட்டர் இல்ல. பெரும்பாலும் ஜிம் வந்து ஒரு 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 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில தான் ஒரு ஒரு ஜிம் இருக்கும். ஸோ என்னோட கேரியர் வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னா, ஜிம்மோட இது எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா, சிறு வயசுல வந்து எல்லா மாரி நானும் ஒரு ரொம்ப நாட்டி தான். அந்த மோட்டார் பைக்லாம் ரேஸ்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. வேகமா ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல, அறியாத வயசுல. அந்த மாரி வயசுல வந்து நான் மோட்டார் பைக்ல இந்த கோனர்லாம் இந்த வேகமா எடுக்கிறது. ஸோ அந்த மாரி வேலை செஞ்சுட்டு என்னோட பழைய வேலை செய்ற இடத்துலருந்து மோட்டார் பைக்ல போயிட்டு இருக்கப்ப, ம்ஹ்ம். வேகமான ஒரு அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கேர்ல வந்து ஜலமுக்கி யூனிவர்சிட்டிட்ட அந்த வேகமா போடுறப்ப கீழ விழுந்துட்டேன். விழுவுறப்ப கால் ஊனிட்டேன். ஒரு சைடு கால் ஊடுனோனே, அந்த கால் வந்து வீங்கிருச்சு. சரி நானும் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறப்ப சொல்ட்டாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்றப்ப கேட்டாங்க, "யூ ஆர் ஃபுட்பால் பிளேயர்ன்னு." நான் சொன்னேன், "ஐயா நம்ம சிறு வயசுல ஃபுட்பால்லாம் விளையாடுவோம் பாருங்களேன்." "ஆமா ஃபுட்பால் பிளேயர்ன்னு." அவங்க சொன்னாங்க, "இல்ல நீ போய் ம்ஹ்ம். எக்சர்சைஸ் பண்ணணும். ஜிம்ல போய் எக்சர்சைஸ் பண்ணணும்." அப்படின்னு சொன்னாங்க. அந்த ம்ஹ்ம். ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு, சரி நம்ம கால் நல்லாவணுமே, இந்த பந்துலாம் விளையாடுவோம்ல, அதுக்காக சரி போவோம் ஜிம்முக்கு போனேன். இங்க ஜிம்முக்கு போறப்ப ம்ஹ்ம். பார்த்தா, அங்குள்ள ஜிம்ல உள்ள அண்ணன்லாம் பார்க்க வந்து இப்ப ஆனந்த் சூசனேகர் மாரி ஒரு ஒரு அண்ணன் என் கண்ணுக்கு வந்து பார்க்குறவங்கலாம் அந்த ஆனந்த் சூசனேகர் படம் நம்ம பார்த்துருக்கோம்ல, டெர்மினேட்டர் படம்லாம் பார்த்தோம்ல. ஆமா, ஆமா. அந்த பிரெடேட்டரு. அ. அந்த மாரி அந்த மாரி அந்த மாரி ம். அவ்வளோ அந்த படத்த பார்த்து வளர்ந்தவங்க நம்ப. அவன் அந்த மாரிலாம் பார்க்குறப்போ, ஓ! நம்மளும் இந்த மாரி ஆவணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதே இடையில வந்து கேரள வந்து ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து ஒரு பெரிய பாடி பில்டர். அவங்க பேர் சொல்ல வேணாம்னு நெனைக்கிறேன். ஓகே. அவரு வந்து ம்ஹ்ம். காம்படிஷன்லாம் போறப்ப நாங்களும் போய் பார்ப்போம். ஸோ ம்ஹ்ம். அவர பார்க்கிறப்ப இல்ல எங்களுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன்னாலே நீங்க அது பேர் சொல்லலாமே தைரியமா?
சரி சொல்லலாம். சரி அப்ப ஏன்னா சில சமயம் என்னடா நம்ம பேரு அவரு நல்ல இந்திரன், பூவேந்திரன் நெறைய பேருக்கு தெரியும். அப்ப நம்ம மைக் அண்ணன் இருக்காங்க. மைக் அண்ணன்லாம் அந்த டைம்ல நாங்க பார்க்குறப்ப மைக் அண்ணன், பூவேந்திரன் அவரெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து இந்த மாரி வரணும், அவங்க மாரி வரணும்னு ஒரு ஆர்வம். ஸோ அத அத ம்ஹ்ம். பார்த்து சரி ஓகே. நம்மளும் இந்த மாரி வரணும்னு சொல்லிட்டு தான் ஜிம்க்கு ஆரம்பிச்சது. ஸோ கால் ம்ஹ்ம். வலிக்காக போன காலு முட்டி வலிக்காக போயி கடைசியில ஜிம்ல இறங்கியாச்சு. ஸோ அதுக்காக ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி, ஸோ அந்த டைம்ல வந்து ஆ அந்த ஆ, அது வந்து ஆஹஹ. கேல் கேல் பிளாசா நெறைய பேருக்கு தெரியும். மீதி கேல் ம்ஹ்ம். ப்ளோட்டன் கிட்ட. அங்க தான் ம். வந்து அந்த அவங்களோட இது வச்சிருந்தாங்க. அந்த கடை அங்க தான் இருக்கும். ஸோ நம்ம மைண்ட்ல ம்ஹ்ம். என்ன ஒரு புரோட்டீன் அந்த மாரி ஆயிடலாம் அப்படின்னு. ஏன்னா அறியாத வயசுல பாருங்களேன், இதுக்காக காசு சேர்த்து ம். வச்சு எல்லாமே 200 பிளஸ் தான் இருக்கும். 300 சம்திங் இருக்கும். வாங்குவோம். ஒரு புரோட்டீன் குடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, சிறு வயசுல அந்த இந்த புரோட்டீன் குடிச்சாவே நம்மளுக்கு உடம்பு அந்த மாரி ஆயிரும்ன்னு. ஆனா அந்த ஆமா. ஜிம்ல போய் போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவன் எப்படி முக்குறான், எப்படி எவ்வளோ சாப்பிடுறான், எவ்வளோ செலவு பண்றான். அங்க தான் இ தெரியும். அ இங்க தான் ஓ நீங்க அந்த டயலாக்க சொல்லி ஆகணும். இன்னும் சும்மா வருவாளா சுகுமாரின்றீங்களா? அப்பதான் நீங்க அந்த அந்த தருணத்துல இத உணர்ந்தீங்க. சும்மா அது ஒரு மாலை சுகுமாரி புரோட்டீன் இப்ப குடிச்சா இப்ப வந்து வந்து புரோட்டீன்லாம் வந்து அந்த பிரைஸ் இல்ல. ஏன்னா, இப்ப நம்ப அந்த டைம்ல வந்து 250னா கூட அது ஒரு பெரிய காசு தான். அந்த டைம்ல. அந்த டைம்ல அதோட டிமாண்ட்ஸ் வந்து அ ரொம்ப அதிகமா இருக்கும் அதோட விலைலாம். இப்ப வந்து நெறைய மாரி பிராண்ட் மார்க்கெட்ல வந்துருச்சு. நெறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு நம்ம இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஸோ, அதனால எவ்ரிவேர் நம்பளுக்கு இப்போ ஒரு உட்காந்த இடத்துலேருந்தே ஃபோன்லேருந்தே நம்ம ஒரு சப்ளிமெண்ட் ஆர்டர் பண்ற அளவுக்கு இப்போ நம்மளுக்கு வசதிகள் இருக்கு, டெக்னாலஜியில. அப்போ நீங்க சொன்ன காலத்தில எனக்கு புரியுது. நீங்க இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு அங்க போயி, அத பார்த்து 350 அதுவும் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, ஸ்ரீநிதி நம்ப அது ம். வாங்குறப்ப, அது ஒரு டைம் ஆஃபர் போட்டிருப்பாங்க. அந்த டேட்டுக்காக போவோம். காசு சேர்த்து வச்சு போவோம். அது ஒரு ஃபன்னா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப, இதெல்லாம் கடந்து வந்திருக்கப்ப, இப்பலாம் நீங்க சொன்ன மாரி பாருங்க, வேணா Shopee பார்க்குறோம். TikTokல பார்க்குறாங்க. TikTokல கூட புரோட்டீன்லாம் விக்கிறாங்க. ம். இப்பலாம் பேசி சிம்பிளா ஓட முடியுங்க. அப்பலாம் வந்து ஒரு நைட்ரோடெக் வாங்குனதுன்னா, ஒரு பெரிய ஓ! நைட்ரோடெக் வாங்கி குடிக்கிறாங்க. நம்ம கூட ட்ரெயின் பண்றவங்க, "ஓ! நைட்ரோடெக்கா குடிக்கிற?" அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா, ஐயோ! ஆமா. அமினோ டேப்லெட்ஸ் எடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய இது மாரி. இப்ப ம். சில பேர் சொல்றாங்க, "புரோட்டீன் குடிச்சா இது உடம்புலாம் போயிரும்" அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புரோட்டீன் எடுத்தா தான் உங்களுக்கு உடம்பே அங்க வந்து மாற்றம் பார்க்க முடியும். ஏன்னா, புரோட்டீன்லேருந்து வந்து சாப்பாடுலயே இருக்கு. ஸோ, ம். தனியா பட்டு புரோட்டீன் பவுடர்ல இருக்கு. ஸோ, நீங்க கோழில சிக்கன்லயும் புரோட்டீன் இருக்கு. மீன்லயும் புரோட்டீன் இருக்கு. ஸோ, நெறைய சாப்பாடுலயும் புரோட்டீன் இருக்கு பாருங்களேன். ஆனா நீங்க சொல்ற டைம்ல புரோட்டீன்ஸ்ன்னு பார்த்தாலே அது ரிச் மேன் சப்ளிமெண்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த பாட்டில் கூட நானு பார்த்துருக்கேன் சின்ன வயசா இருக்கும்போது, ரிலேட்டிவ் அண்ணனுங்கலாம் வந்து அந்த பெரிய பெரிய பாட்டில்லாம் வச்சு முடிஞ்சிருக்கும். அந்த பாட்டில்ல முடிஞ்சிருக்கும். அவங்க அத உண்டியலா மாத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அ நான் நெறைய தடவ அவங்க கிட்ட கூட கேட்டுருக்கேன். "அண்ணே எனக்கு இந்த டப்பா மட்டும் குடுங்கண்ணே." டப்பாவாச்சும் வச்சு நான் சந்தோஷப்படுறேன்ற அளவுக்கு. உண்ம ஏன்னா, அது ரொம்ப ரேரு. அந்த மாரி புரோட்டீன்ஸ் டப்பா அதெல்லாம் ரொம்ப கூலா இருக்கும். அவ்வளோ பெரிய டப்பா. ஆமா. அதோட குவாலிட்டி கூட இப்போ உள்ளதுமே இருக்காது. அது ஃபுல்லா வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அதோட உண்மைய சொல்லணும்னா, அந்த புரோட்டீன் ம். டிஃபரெண்ட் நெறைய இருக்கும். உண்மையா புரோட்டீன் ஒரு நைட்ரோடெக் ஒரு ஒரு நைட்ரோடெக் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்கன்னா, அதோட ம். உங்களோட ரிசல்ட் நல்லா பார்க்கலாம். அப்போ உள்ள டைம்ல உள்ளது. இப்போ உள்ளதிலும் இருக்கு, இல்லன்னு இல்ல. ஸோ, அது எப்படி எடுக்கிறோம்? எந்த மாரி எடுக்கிறோம்? ஸோ, இப்ப நெறையா வந்து மாடர்ன் ஃபார்முலாஸ் வந்து நெறையா வந்து கலந்திருக்கு அதுல. ஆமா. இப்ப என்னோட ஆ. கேட்டீங்களா, அப்போ உள்ள ஜிம்லாம் பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ஸ்கூல். அந்த ஓல்ட் ம்ஹ்ம். ஸ்கூல் அப்ப வச்சு நம்ம வந்து அந்த ஓல்ட் ஸ்கூல் தான் ஓல்ட் ஸ்கூல்ன்னுவாங்க. இப்ப அந்த ம்ஹ்ம். டைம்லாம் வந்து இப்ப நம்ம பாடி பில்டிங்ல மலேசியால வந்து ஆரோக்கிய சாமிலாம் இருக்காங்களா, அவங்கலாம் அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேமஸானவங்க தான். அவங்கலாம் வந்து அந்த ஓல்ட் ஸ்கூல் தான் இன்னும் வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. 20 வயசு சம்திங்லாம் இன்னும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அதுல. இப்ப அந்த ம்ஹ்ஹ்ம். அந்த மாரி ஒரு ஜிம் வச்சவங்க நெறைய பேர் சாத்திட்டு போயிட்டாங்க இப்ப இங்க. இப்ப அந்த ம்ஹ்ஹ்ம். வச்சவங்கலாம் யாரும் சர்வைவ் பண்ணல. ஏன்னா இப்ப எல்லாம் மாடர்ன் ஸ்கூல். ஜிம்க்கு வந்தாங்கன்னா, உங்க ஜிம்ல உள்ள எக்யூப்மென்ட்ஸ் எப்படி இருக்கு? ஆனா ஒண்ணு, ஆடத் தெரியாதவன் மேடை கோணம்னு சொல்லுவான் தெரியுமா? ஆமா, மேல குடம்ன்னு சொல்லுவான். அது சரியில்ல, இது ஆமா. சரியில்லன்னு. ஆனா, அந்த ஓல்ட் ஸ்கூல்லயும் ட்ரெயின் பண்ணி எடுத்து வரலாம். அந்த மாரி ஓல்ட் ஆமா. ஸ்கூல் ட்ரெயின் பண்ணி காம்படிஷன் பூந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆமா. வித்த தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு பெஞ்சு, பாபெல்ஸு, டம்பெல்ஸு இருந்தாலே அவங்களுக்கு அதிலேயே ஒர்க் அவுட்ஸு பண்ண முடியும். இதுதான் இருந்தா முடியும் அந்த மாரிலாம் அர்த்தமே இல்ல. ஏன்னா அந்த டைம்ல அந்த கிளாசிக் ஓல்ட் ஸ்கூல் ஜிம்மு நீங்க சொல்லி எவ்வளோ பாடி பில்டர்ஸ் வந்து ஜிம் ஏறியிருக்காங்க. இது ஸ்டேஜ் ஏறியிருக்காங்க. உண்மதான். அது ஆ, ஆமா. நீங்க அந்த அந்த டைம்ல தித்திவாங் சர்ஜிப்லாம் போனீங்கன்னா, ம்ஹ்ம். வந்து ஒரு வழி தான்.
பே பண்ணுறது. அந்த காலத்தில் வந்து அது கவர்மெண்டோட ஜிம்மு. ஆனால் இப்போ எவ்வளோ எனக்கு தெரியல. ஓகே, ஒரு வழி தான் ஜிஎம்ச ஜிம். இப்போ அந்த ஜிம்முக்கு போகிறப்ப நிறைய டிசிப்ளின் இருக்கும். டிசிப்ளின்னா டவல் எடுத்து போகணும், ஷூ போட்டு போகணும். ஸோ நீங்கள் சட்டை முடிஞ்ச பிறகு அந்த க்ளீன் பண்ணுறது, பெஞ்சு க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம அங்கே போனோமா பழைய அதாவது என்ன சொல்லுவாங்க, சீனியர்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அவங்க போட்டு அவங்க முடிச்சு ட்ரைனிங் முடிச்ச பிறகு தான் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் அங்கே ஏற்கனவே அங்கே போய் ரொம்ப நாள் பழைய ஆளுன்னா, ஸோ நீ அவங்க ட்ரெயின் பண்ணுறப்ப அவங்க நம்ம கூட சேர்ந்து ட்ரெயின் பண்ணலாம், அவங்க கூட சேர்ந்து. ஸோ நம்ம தெரியாதவங்க போனால் கூட சரி, அவங்க 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 வேலையை தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம பாட்டு நம்ம ட்ரைனிங் பண்ணோமா, அவங்க 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 ஏஞ்சி போன பிறகு தான் அந்த பெஞ்சில் நம்ம பாய்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துருக்கு. ஸோ அந்த அண்ணா ட்ரெயின் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணிட்டோம், முடிட்டோம், நம்மளும் பெஞ்சு பாய்க்கணும். ஏன்னா அவங்க பெரிய பாடி பில்டர், அவங்க பழைய பழைய ஆளாச்சே, நம்ம புதுசாச்சு, நம்ம அவங்க கிட்ட போக முடியாத. ஸோ இன்னொன்று, அவங்க கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஆகுறதுனால, பாடி பில்டர் கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஆகுறதுனாவே ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, என் கூட்டாளி இந்த மாதிரி இருக்காங்க, என் கூட்டாளி ஒரு பெரிய உடம்பு அப்படி சொல்லி அது ஒரு பெருமையாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் பிகினிங்கில் ஜிம் போகும்போது, அப்போ எனக்கு வந்து ஒர்க் அவுட்ஸே தெரியாது. நான் அந்த ஜிம் ஓனரே போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பேன். சார் இது எப்படி சார் செய்கிறது? அவர் ஒரு ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துட்டு அவர் வெளியே போயிடுவார். அப்போது நான் பக்கத்தில் ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, முன்னுக்கு ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்னா ஜிம்மில் கூட்டாளியே இல்லை, அதை வச்சு தான் ட்ரை பண்ணுவேன். நான் ஜிம்மில் அதே மாதிரி பிகினிங்கில் போய் ஓவராக ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பண்ணி மயக்கமே வந்திருக்கு எனக்கு. அங்கே உள்ள சோஃபாவில் ரொம்ப நேரம் படுத்தே இருந்தேன். அப்போ அந்த ஜிம் கேட்டேக்கர் வந்து கேட்டாங்க, ஏன் நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே படுத்திருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு மண்டை சுற்றுது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து பாருங்க பிளான் இல்லாமல் வேக வேகமாக ஒர்க் அவுட் பண்ணனால தான் சொல்லிட்டு கண்ணாடிலாம் திறந்து விட்டு 100+ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் ஓகே இருந்துச்சு. அப்படியே மோட்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடிட்டேன். இல்லை, அனுபவம் வந்து எனக்கும் இருக்கு. நிறைய பேர் வந்து நம்மளுக்கு தெரியாது, ராங்காக செய்வோம், தவறாக செய்வோம், தவறான ட்ரைனிங்லாம் கூட செஞ்சுருப்போம் அந்த இடத்துல. ஸோ அதான் இப்போ வந்து இப்போ நம்ம பர்சனல் ட்ரைனர்லாம் எடுத்து எல்லாம் வச்சு இப்போ ட்ரெயின் பண்ணுறாங்க. சொல்லி கொடுத்தாலும் அந்த காலத்துலலாம் வந்து எல்லாம் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்தாங்க. இல்லை, அப்போ வந்து யூடியூப்னு ஒரு விஷயம் இல்லையே. நீங்கள் இந்த விஷயத்தை படிச்சுக்கிட்டு அப்புறம் போய் செய்கிறதுக்கு யாராச்சும் சொன்னாங்களா அதே நம்பிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி யாராச்சும் அள்ளி விட்டு இந்த கதை ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும், அடா பாவி என்கிட்ட இப்படி பொறிச்சு விட்டியடா அப்படின்னு இருக்குன்னா, அது என்ன மாதிரி ஒரு அட்வைஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க? எந்த மாதிரி ஒரு அட்வைஸு ஒரு சீனியர் வந்து நீங்கள் சின்ன பையன் தானே இப்படி சொன்னால் அவன் ஏமாந்துருவான் சொல்லிட்டு அந்த விட்ட கதை வந்து நீங்கள் அதை நம்பி நாலு பின்ன வருத்தப்பட்டிருக்கீங்க, அவன் கண்ணில் மட்டும்தான் சத்தான் அப்படின்னு. அது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா பட் வந்து திடீர்னு இந்த டைம்ல நீங்க கேட்குறப்ப எனக்கு திடீர்னு மைண்ட் வரல. திடீர்னு ஞாபகம் இல்லை. ஞாபகம் வரல. எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஆனால் இது வந்து என்கிட்ட சொல்லலை. பட்டு அவங்க வந்து அவர் கூட்டாளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது எனக்கு விளங்குச்சு. ஒரு நாளைக்கு 30 முட்டை சாப்பிடுவார் ஒருத்தர். அந்த மாதிரிலாம் வந்து நான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா பட் 30 முட்டை சாப்பிட்றதெல்லாம் வந்து ஒரு ட்ரே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு என்னோட அனுபவத்தில் நான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 8 முட்டை சாப்பிட்ருக்கேன். ஆனால் 30 முட்டைலாம் சாப்பிட்டதில்ல. ஆனால் இல்லை, எத்தனை கிராம் ப்ரோட்டீன்ஸ் நம்ம உடம்புக்கு போகுது. ஆனால் 30 முட்டை சாப்பிட்டு அதோட டைஜஷன் ஒன்று இருக்குது, பக்கத்தில் எவனும் போக முடியாது. அது உங்களுக்கே தெரியும். இல்லை, இவங்க அந்த காலத்தில் எப்படி யார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா 30 முட்டை சாப்பிட்றது? இது டைம் ஆர்வ கோளாறுல இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த இதை இப்போ நீங்கள் சொன்னோட இப்போ எனக்கு தெரியும் ஞாபகம் வருது. இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகாத, நம்மளோட ஆண் உறுப்புலாம் சின்னதாக போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு ரூமர்லாம் கூட இருந்துச்சு. அப்படி கூட சொல்லி ஜிம்முக்கு போகாது. ஓ ஜிம்முக்கு போறியா, ஓ அப்போ போச்சு, உன்னோட ஆண் உறுப்பு வந்து சின்னதாக போயிடும் அப்படிலாம் கூட வந்து இதை கூட சுருங்கிரும், இதை பற்றி இங்கே பேசுறது வந்து ஒரு சுருங்கிரும் இதெல்லாம் வந்து ஆமாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். மண்டோல ஆயிருவ வெயிட்டு தூக்குனா, உனக்கு இது ஆகாது, வளர மாட்டேன், நீ கட்டையாவே ஆயிருவ. நீ கட்டையாவே தான் இருப்ப, கட்டையாக தான் இருப்ப, நீ வெயிட் ஸ்குவாட் பண்ற அதனால நீ வளர மாட்ட அப்பெல்லாம். இப்போ நீங்கள் வெளியூரில் ராணி கோல்மன் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆனந்த் சுதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹைட்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க தெரியும் காட்டி. ஸோ அது ஜெனட்டிக். அவங்க இப்போ லீப்ரீஸ்லாம் பாருங்க, அவங்க ஹைட் அவ்வளோதான், அவங்களோட ஹைட்டு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து தனியாக வளருவாங்கலாம் இல்லை. ஸோ சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் பட் அவங்களாம் இப்போ ராணி கோல்மன் சொன்னால் நம்ம வச்சு அவங்க பேர் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பேசுகிறாங்கன்னா, அவங்க லெஜெண்ட். எப்படி லெஜெண்ட் ஆகுனாங்க, 8 டைம் மிஸ்டர் ஒலிம்பியாட் அடித்தாங்க, லெஜெண்ட் ஆகுனாங்க. ஸோ ஆனந்த் சுதனைக்கு 7 டைம்ஸ் அடித்தாங்க. ஸோ அந்த மாரி தான் ஒரு ஒரு விஷயத்த வந்து
செய்யணும்னா அந்த இதெல்லாம் பார்க்க முடியாது. சரி அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு. நம்மளோட எய்ம் என்னவோ அது போக்கிட்டு தான் இருக்கணும். ஆமா, ஆமா. நம்மளோட டார்கெட் என்னவோ அது மாத்திரம் நம்மளோட நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். இது வந்து பக்கத்துல இவங்க சொல்றது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன். ஆனா அது சொல்றவங்களும், "ஒரு காலத்துல நானும் ஜிம்முக்கு போயிருக்கேன்யா" அப்படின்னு தான் பேசுவாங்க தவிர, அப்புறம் யோசிச்சேன், "இப்ப என்ன கோமால விழுந்துட்டியா?" அப்படின்னு. இல்ல அதுவும் அஹ. அவரு வந்து தொந்தியும் தொப்பையுமா இருப்பாரு. நம்ம போயிட்டு ஆம். இருப்போம். "ஓ! ஜிம் போயிட்டு இருக்கியா? நான் விட்டுட்டேன். அதனால தான் அப்படி ஆயிருச்சு. நான் கூட்டம் 3 மாசத்துல பாரு, நீ என்ன உடம்பு வச்சிருக்க? இதெல்லாம் போட்டுருவேன்னு." எனக்கு வந்து இதெல்லாம் கேட்கிறப்போ ஒரு சிரிப்பாவும் இருக்கும். "ஓ! ஜிம் போறியா? ஜிம் போயிட்டு இருக்கியா? நானும் ஒரு காலத்துல வெயிட் அடிச்சிருந்தேன்." இந்த மாரி நெறைய பேர் நாங்களாம்யா அந்த காலத்துலயா ஆரம்பிச்சுருவாங்க அங்கேருந்து. அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அந்த காலத்துல ஆரம்பிச்சுருவாங்க. அவன் வெயிட் தூக்கி அடிச்சு, அந்த உடம்ப மெயின்டெயின் பண்றதுக்கு ஸோ இது வந்து சும்மா இல்ல. இந்த பாடி பில்டர் வந்து சைஸ் போறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ புரோட்டீன் எடுக்காங்க, கார்ப்ஸ் எடுக்குறாங்க. ச இதுல வந்து காமனா வந்து என்ன நடக்குதுன்னா, நெறைய பேருக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்றேனே, ஒரு ஒரு பாடி பில்டர் செத்து போனாவே எத சொல்லிருவாங்க, "ஓ! அவனுக்கு பாடி பில்டர் ஹார்ட் அட்டாக் வந்து நார்மலா காமனா எல்லாத்துக்கும் வர்றது தான். அது சாப்பாடு யாருக்கு வேணாலும் வரும். யாருக்கு வேணா வரும். ஆனா ஒரு பாடி பில்டர் செத்து போனான்னா, ஸ்டெராய்டு பஞ்சம் செத்து போயிட்டான்." இது இது ஆமா, அ யாருக்கு வேணா யாருக்கு வேணா ஒரு ஒரு பாடி பில்டர் செத்து போனா, "ஓ! அவன் வந்து ஜிம்முக்கு போனான், ஸ்டெராய்டு பாய்ச்சான்." ஏன் இப்ப நார்மலா செத்து போனவன் ஏன் வந்து அவன் ஸ்டெராய்டு பாய்ச்ச சொல்ல வேண்டியது தானே? அவன் தண்ணி அடித்தான். ஆமா, அவனா வந்து அவன் தண்ணி அடிப்பான், ஒரு என்னென்னமோ செய்வானுங்க. அவனுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். அவன் சாப்பாடு சாப்பிட மாட்டான். 365 நாளும் பொரிச்சு கோழி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப கொலஸ்ட்ரால் ஆமா, தான் அப்ப பிளாக் தான் வரும். ஸோ ஆமா. அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராதா? நார்மலா ஹார்ட் அட்டாக் வந்து அப்போ அதெல்லாம் சொல்லுவாய்ங்க, "கான் டூ சூன்." கடவுள அவங்க சீக்கிரமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பாடி பில்டர் செத்து போயிறான். ஆனா பாடி இந்த நாய் ஊசி குத்தியிருக்கும். குத்திருவான். அப்படின்னு சொல்லி அவன அவமானப்படுத்துறது. ஆனா அவமானம். யாருக்கும் தெரியாது. அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு டயட்ல இருந்திருப்பான். எந்த அளவுக்கு டஃப்பான ட்ரெய்னிங் பண்ணியிருப்பான். அவன் தூக்கத்த பிரையாரிடைஸ் பண்ணியிருப்பான். எவ்வளோ முக்கியமான ஈவென்ட்ஸ் அவன் வாழ்க்கையில இழந்துட்டு, அவன் வந்து அவன் ஜிம்முக்கு முக்கியத்துவம் குடுத்துருப்பான். அது எல்லாமே தெரியாது. இவன் இங்கேருந்து ஒரு சிகரெட்ட ஊதிக்கிட்டே சொல்லுவான். "அவன் ஊசி குத்துனாம்மா செத்து போயிட்டான்." அப்படி. இது வந்து காமனான இது வந்து கொமென்ட்ன்னு சொல்றது யார் வேணாலும் சொல்லலாம். இப்ப நீங்களே கண்ணன் சார், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க. நீங்க சொல்றீங்க, "நான் வந்து 25 இயர்ஸ் உங்களோட அனுபவம் வந்து கூட தெரியாம, உங்களுக்கு எல்லா பாடியில கரெக்ட்டா வந்துருச்சு. ஆனா இந்த இடம் மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு" உங்களுக்கே அட்வைஸ் பண்ணுவாய்ங்க. அந்த மாரி அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிற கேரக்டர்ஸ் கிட்ட நீங்க மாட்டியிருக்கீங்களா? அத பத்தி சொல்லுங்க. இத பத்தி சொன்னீங்கன்னா நெறைய பேர் இருக்காங்க. நம்மள வந்து அவங்க இருப்பாங்க. அவங்க அவுட் ஆஃப் ஷேப்ல இருப்பாங்க. ஸோ இப்ப நான் இத பத்தி பேசினா கூட நீங்க சொன்னீங்களே, பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்னு நெனச்சுக்குவாங்க. ஆனா ம்ஹ்ம். அவங்க வந்து நம்மள வந்து பார்த்துட்டு, "ஏன் வயித்துக்கு விளையாடுறது இல்லையா? ஏன் இதுக்கு ஏன் நீ இதுக்கு பெருசாகலையா?" உடம்பு பார்ட் வந்து ஜெனடிக் இருக்கு. அந்த ஒர்க் அவுட் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே வந்து நீங்க பார்க்குற மாரி டிவில பார்க்குற பாடி பில்டர் மாரி எல்லாத்துக்கும் அந்த மாரி கிடைக்காது. ஸோ சில பேருக்கு ஜெனடிக்கா அவங்களுக்கு வந்து அவங்க உடம்புலயே இருக்கலாம். அவங்க உடம்பு வந்து எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சைஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் கொஞ்சம் சாப்பாடு ஸ்கிப் பண்ணாவே சைஸ் போட்டுருவாங்க. அந்த மாரி பாடி கூட ரைட். நெறைய பேரு. எவ்வளோதான் சாப்பிடுவான், நீங்க பார்ப்பீங்க அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவான். அவன் உடம்புலயே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. என்னடா ஆமா. இது? அவனோட மெட்டபாலிசம் வந்து ஹையா இருக்கும். ரைட். மெட்டபாலிசம் இருக்கும். கரெக்ட். நீங்க அந்த மெட்டபாலிசம் சொன்னீங்க. அந்த மெட்டபாலிசம் ம்ஹ்ஹ்ம். சில பேருக்கு பாருங்க, சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பார்த்தா குண்டா இருப்பாங்க. ஃபேட்டா இருப்பாங்க. ஆ. ஓ! என்ன கேட்டா ஜெனடிக், ஜெனடிக் தண்ணி உடம்பு. தண்ணி உடம்பு, அப்ப நம்ப சொன்னோமா, அப்ப நாங்க மட்டும் அண்ணி உடம்பு அப்படின்னு சொன்னோமா, அவங்க கடுப்பாயிருவாங்க. டிசிப்ளின் தான். இல்ல. இது அது வந்து வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் ஹையா இருக்கு உடம்புல. அப்ப எஸ். அவங்க என்ன செய்யணும்? ம். அவங்க அதான் சொல்றேனே, அவங்கவங்க டிசிப்ளின் அந்த சாப்பாடு அவங்க கண்ட்ரோல் பண்றது. இப்ப என்ன கேட்டீங்களா, நான் வந்து ஆ இது வந்து நம்ம முகம் தெரியாது. இதனால நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. நான் ம்ஹ்ம். 365 நாள் டிசிப்ளினா இருப்பேன்ல. நானும் ஸ்கிப் பண்ணுவேன். ஸோ நானும் வந்து டிசிப்ளின்ல கொஞ்சம் கொஞ்சம் நானும் வந்து தவறு பண்றேன். ஆனா என்ன பண்றேன், நான் போய் ஒர்க் அவுட் பண்றேன். ஆனா ம்ஹ்ம். சில பேர் வந்து 100% ஃபுல்லா இருப்பாங்க. ஐ மீன் அவங்களோட அவங்களோட குறிக்கோள்ல வந்து மேமாங்க அதில வந்து சரியா இருப்பாங்க. ஸ்கிப்பே பண்ண மாட்டாங்க. டிசிப்ளினா இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் ஒரு ரெஸ்ட் டேலாம் வேணும்ல. நம்மளுக்கும் வந்து சீட் டேலாம் வேணும்ல. அதெல்லாம் செய்றது நார்மல் தான். இப்ப தீபாவளிலாம் வந்துச்சுன்னா பாருங்களேன், எல்லாத்துக்கும் ஏற மாரி நம்மளுக்கும் இந்த கொஞ்சம் ஜிம்முக்காக ஆமா.
மோர் அண்ட் தீபாவளி அன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க தோசை போட்டாங்க. இல்லை தோசை நான் சாப்பிட மாட்டேன், இதில் காப்ஸ் இருக்குது. அவங்க ஆட்டுக்கறி போட்டாங்களே, இல்லை ஆட்டுக்கறி நான் சாப்பிட மாட்டேன், இதில் ஹை கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்போ என்னத்துக்கு தீபாவளிக்கு வந்து ஏஞ்சி வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதை ஸோ சொல்றேன். வந்து தீபாவளி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம சாப்பிடும்போது நம்ம எப்படி அந்த உடம்புக்கு வந்து ஒரு சாரி சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நாளுக்கு துத்தப் கடாய் பண்ணிக்கிறேன், நான் திருப்பியும் கடையை திறக்கிறேன் அது நீங்க சொன்ன அப்படின்னு தானே அது சொன்ன மாதிரி சில இடத்துல வந்து சில விஷயத்தை ம்ஹும். தவிர்க்க முடியாது. அன்பு ம்ஹும். தலை அதெல்லாம் இருக்கும். ஆமாம் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அவங்களையும் கவனிக்கணும்ல. நம்ம வந்து சரி ஆமாம் இல்ல முடியாது, நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது, நான் இல்லை அப்படின்னா நம்ம பெரிய படம் காட்டுறோம், ஓ இவன் ஒண்டி தான் பெரிய பாடி பில்டரா, இவன் ஆமாம் அவன் சொல்லிடுறாங்க பின்னாடிலேருந்து ஜிம் பாடி ஜெமினிகன்ஸ் வரான், அவன் வந்து இப்போ அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன்னுவான், அவன் வரத்துக்குள்ளே எல்லாமே நம்மளே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளே நிறைய இடத்துல இருந்து கழட்டி விட்டுருவாங்க. இன்னொன்று சொன்னீங்க, இதை பற்றி சொல்கிறேன்னா இது இப்போ நம்ம வந்து ஜிம்மில் ட்ரெயின் பண்ணியிருப்போம். இந்த புதுசாக சொல்லுவாங்களே, புதுசு புதுசாக வர்றது ஆமாம் நம்ம முன்னுக்கே பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வர ஒன்றுமே தெரியாமல் அவங்க வந்து ட்ரெயினர் சொல்லுவானுங்க, ட்ரெயினர்னு ஆமாம் போட்டுக்குவாங்க. இல்லை ட்ரெயினர்ன்ற விஷயம் வந்து அது எப்படின்னா ஜிம்மில் வந்து நீங்கள் ஒரு பாட்டில் மூடியை விட்டு வீசினீங்கன்னு வச்சுக்கோமா, அது ஏதாச்சும் ஒரு ட்ரெயினர் மேலே தான் போய் படும். ஏன்னா அந்த அளவுக்கு யார் வந்து ஒர்க் அவுட் பண்ண வராங்க, எத்தனை பேர் அதில் ட்ரெயினர்னு கூட நம்மளுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு அது ஓவர் ரேட்டடான ஒரு ஒரு ஃபீல்டாக ஆயிடுச்சு. அது வந்து ஒரு வேலையாகவே எடுத்து செய்கிறாங்க நிறைய பேர். பட் அது தப்புன்னு சொல்லல. பட் நிறையா ஃபேக்காக அட்வைஸ் கொடுக்குறவங்களும் சரி, இல்லை அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்பாட் சயின்ஸ் முடிக்காமல் தப்பாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரெயினர்ஸை பார்த்து தம்பி நீ ட்ரெயினர்ஸா தண்ணி குடிச்சிருக்கும் போது அப்படி திருப்பி தம்பி நீ ட்ரெயினரா அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு நீங்கள் பார்த்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். ஒரு ட்ரெயினர்னா ஒரு ட்ரெயினர்னா அவங்க வர ம்ஹும். ஜிம்முக்கு போகிற உடுப்புன்னு ஒன்று இருக்குது, கோயிலுக்கு போகிற உடுப்புன்னு ஒன்று இருக்குது, அப்போ நம்ம ஆமாம் அப்போ போகிற உடுப்புன்னு இருக்குது. அந்த ஜிம்முக்கு போகிறதுக்கு என்ன மாதிரி உடுப்பு போட்டிருக்கணும், அந்த மாதிரி உடுப்பு ஆமாம் ஒரு ஃபிட்னஸ் அட்டையர் ப்ராப்பராக போட்டுருக்கணும், ரைட். போட்டிருக்கணும். ஷூ, ஓகே, ஷூ போட்டிருக்கணும், ஸ்டாக்கின் போட்டு ஷூ போட்டிருக்கணும். எது மாட்டானுங்க, ஸ்லிப்பர் போட்டு வருவானுங்க, ஃப்ராக் ஷூ ஸ்லிப்பரு அந்த மாதிரி போட்டு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜிம்மில் எவ்வளோ வெயிட் தூக்கிட்டு இருக்கேன், காலில் விழுந்துச்சா, ஒரு பெரிய நகத்தில் வந்து ஒரு நகத்திலே வந்து ஒரு வெயிட் விழுந்தா எப்படி இருக்கும் அந்த வலி வந்து பட்டவங்களுக்கு தெரியும். பட்டிருக்கா அந்த மாதிரி ஆமாம் நீங்கள் ஐயோ அது எங்கேயாச்சும் ஒரு இடிச்சு எனக்கு கரிச்சு காலில் விழுந்துருக்கு, ஆனால் ஷூ போட்டு விழுந்துச்சு ஒரு தடவை, பிளேட் விழுந்துச்சு. 20 கேஜி பிளேட் வந்து இப்படி கழட்டி அப்படியே கீழே வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஒரு தடவை கழட்டி போடும்போது என் காலிலே விழுந்துச்சு. நல்ல வேளை ஷூ போட்டனால அந்த வலியை என்னால் தாங்க முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த அன்றைக்கி நான் அந்த ஷூ போடல, உங்கள் அந்த நகம் 20 பிளேட் காலில் விழுவுது, இன்னும் அந்த முன்னுக்கு வரல யோசிச்சு எப்படி இருக்கும். நகம் பாருங்க. அதுதான் நினைச்சே பார்க்க முடியல. ஒன்று அந்த சட்டை. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண கண்டிப்பாக ஜிம்மில் ஸ்வேட் பண்ணணும். ஸ்வேட் பண்ணுறப்ப ஒரு டவுல் வச்சுக்கணும், சொந்த டவுல் வச்சுக்கணும். ஸோ அந்த டவுலில் உங்களோட வேர்வை வந்து நீங்கள் தான் துடைக்கணும், மற்றவங்க வந்து உங்களால் துடைக்க மாட்டாங்க. ஒன்று நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சு அந்த பெஞ்சை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும், அது செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த பிளேட்லாம் எங்கே எடுக்கிறீங்களோ அதேமாரி அந்த அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி வச்சிடணும், அங்கேயே எடுத்து மாட்டிடணும். அப்படியே போட்டுட்டு போகிறது, மற்றவங்க வந்து உங்களுக்காக எடுத்து போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆமாம் ட்ரெயினர்னாலே வாத்தியார்னு தான் அர்த்தம். வாத்தியார் தான் சார் நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் அந்த வாத்தியாரே அப்படியே இருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து அதே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜிம் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது நம்மளுக்கு. அது இருக்கிற வசி தான் நம்மளுக்கு வந்து ஓகே இந்த ஒர்க் அவுட் இந்த விஷயத்தை முடிச்சிட்டுமா பிளேட்ஸை கழட்டி வச்சுருவோம், சின்ன பிளேட்ஸ்லாம் இருக்கட்டும், அடுத்த வரவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அவங்க வந்து நம்ம போட்டு வச்சிருந்த பிளேட்டை கழட்டிகிட்டு இருக்கிறது அவங்க வேலை இல்லை. அதாவது இந்த இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்க அனைவருக்கும், இந்த ஜிம்முக்குன்னு போனால் அதுக்குன்னு ஜிம் ரூல்ஸ்னு ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க, ஹவுஸ் ரூல்ஸ் வந்து ஒரு 30 கூட எழுதி வைக்கலாம். அதில் மெயின் 10 மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம செல்ஃபை நம்ம டிசிப்ளின் பண்ண மாதிரி ஆயிரும். நம்ம என்ன பர்பஸ்க்கு வந்து ஜிம்முக்கு போகணுமோ அதோட ரிசல்ட்ஸும் நம்ம ஈஸியாக அடைஞ்சிருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கண்ணன் சார், இது இந்த ஈகோ லிஃப்டிங்னு இருக்குல்ல, அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது சிறப்பாக இருக்கும். வந்துடுவேன் இங்கே பார்ப்பேன், இங்கே சுற்றி முற்றி ஓகே எவனாச்சும் இருக்கானா, ஓகே அங்கே ஒருத்தர் வேட்டு போட்டு அடிச்சு இருக்காரு டாக்டர் கண்ணன், நான் ஓகே டாக்டர் கண்ணன் மணிக்கு நம்ம ஒரு மாதிரி படம் காமிப்போம்னு சொல்லிட்டு, அவன் எப்போது 10 கிலோ போட்டு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறவன் அன்றைக்கின்னு பார்த்து 20 கிலோ போட்டு 8 ரேப்பில் திணறிக்கிட்டு இருப்பான்.
அந்த இது மாரி நீங்க பார்த்தது, இல்ல யாராச்சும் கேர்ள் ஃபிரெண்ட கூட்டி வந்துட்டு, "ஏய் வா நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன் பாரு. மாமாவ பத்தி உனக்கு தெரியாது. மாமா அந்த காலத்திலே அந்த மாரி இப்ப சொல்லவா வேணும்?" அப்படி சொல்லிட்டு அது மணிக்கு வேட்ட போட்டு திணறுற பசங்க. அது அந்த அந்த மாரி நானும் பார்த்துருக்கேன். நீங்க அந்த மாரி யூனிக்கா என்ன பார்த்துருக்கீங்க? அத சொல்லுங்க. சமீபத்தில நான் வந்து பார்த்தது, அவரு வந்து ஒரு ட்ரெய்னர்ன்னு வராங்க. அவரு ம்ஹ்ம். கூட்டு வராங்க. ம்ஹ்ம். அதுவும் வந்து அவரு ஒரு 2 செட்டு வந்து பண்றாங்க. அந்த ட்ரெய்னிங்க செய்றதே ராங்கா செய்றாங்க. ஓகே. அது ம்ஹ்ம். இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகே. இப்ப நம்ம ஒரு ஒரு பாதையில நடந்து போறோம். அந்த பாதையில வந்து முன்னுக்கு குழி இருந்தா, நம்ம சொல்லுவோம், "டேய் குழி இருக்கு முன்னுக்கு பார்த்து போன்னு." ஆனா இந்த இடத்துல வந்து இவர் செய்தது ராங்ன்னு செய்யுதுன்னு ஆனா நான் சொல்ல முடியாது. ஏன்னா, அவரு வந்து ஒரு ஆளுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. அந்த இடத்துல நான் போய் சொன்னா, "இவன் யாரு என்ன சொல்லிக் குடுக்கறதுக்கு?" அப்படின்னு நெறைய நெறைய கோணங்கள்ல வந்து கேள்வி வரும். ஸோ ஆமா, ஆமா. அத நம்ம கண்டுக்கவே கூடாது. இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. நான் வந்து சரி ஓகே நம்ம நான் சிரிச்சுக்க வேண்டியது. மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்க வேண்டியது அதெல்லாம் பார்த்து. அதுவும் வேற எவ்வளவோ பெரிய பாடி பில்டர் நல்லா உடம்பு வச்சுக்கலாம் கூட நெஞ்ச தூக்கி அவர் நடக்க மாட்டாங்க. நான் இவங்க ம்ஹ்ம். நடக்கிறதுக்காகவே அந்த கைய வந்து எப்படிதான் ஒரு நெஞ்ச தூக்கி விரிச்சுக்குவானுங்க. ஈகிள் மாரி. ஈகிள் ம்ஹ்ஹ்ம். வானுங்க. அதுவும் வரும். இவனுங்க ட்ரெய்னிங் பண்றாங்களோ இல்லையோ, இந்த 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 கன்டென்ட்காக இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு, பெஞ்ச்ல நின்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, மத்தவன ட்ரெய்னிங் பண்ண முடியாம, நெறைய இடத்துல அவன் செய்றது ஒரு ட்ரெய்னிங்கா இருக்கும். அதுக்கு வந்து ஃபோட்டோ ம்ஹ்ம். எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவானுங்க. ஸோ நம்ம அந்த ம்ஹ்ஹ்ம். இடத்துல நம்ம இருக்கப்பயே நம்மளையும் விரட்டுவானுங்க. இருக்காதீங்க நான் வீடியோ இல்ல எடுத்துடுறேன். நம்ப இடைஞ்சலா இருப்போம். நம்ப எப்படின்னா, அந்த கண்ணாடியில நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருமோ? எனக்கு இல்ல நம்ம கேமராவ கிராஸ் பண்ணிருவோமோ? அந்த மாரி ஒரு தயக்கம் வந்துரும் அந்த இடத்துல. அவரு ஒரு ஒரு தவறான படம் அங்க ரெக்கார்ட் பண்றப்ப, அந்த படத்துல நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு எனக்கு விருப்பமே இருக்காது. நான் இதெல்லாம் ஆமா. பார்த்துட்டு நானும் இப்போ யார்ட்டயோ போயிருவேன். "ஏய் போங்கடா, இத செய்யுங்கடா, எப்படியோ செஞ்சுட்டு போங்கடான்னு." ஸோ நீங்க சொன்னீங்கல்ல வெயிட் போட்டு நான் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அப்படிதான் ஒரு வெயிட் தூக்கவே முடியல. நானும் வந்து நான் கண்ணாடி ஏன் ஜிம்ல வந்து சுத்தி கண்ணாடி இருக்குன்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்றப்ப என்ன மிஸ்டேக் பண்றோம், எது பண்றோம் அப்படின்னு காமிக்க தான் கண்ணாடி. அந்த கண்ணாடி பார்த்து ஓகே அந்த அந்த ட்ரெய்னிங் பண்றப்ப நம்ப என்ன மிஸ்டேக் பண்றோம் எல்லாத்தையும் கவனிக்கிறது தான் அந்த கண்ணாடி. நம்ப எப்படி இருக்கணும்னு ம்ஹ்ம். காட்டுறது அந்த ஒரு கண்ணாடி. கண்ணாடி தான் எல்லா ஜிம்ல வந்து சுத்தி கண்ணாடி இருக்கும். கிளீனா இருக்கணும் அந்த கண்ணாடியும். ஸோ அந்த ஆமா. கண்ணாடி வந்து நான் ட்ரெய்னிங் பண்றப்ப, நம்மள ஆள் பார்க்குறதும் தெரியும். நம்ப மத்தவங்க என்ன ட்ரெய்னிங் பண்ணியிருக்காங்க, அதையும் சைட்ல இருந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா நம்ப கண்டிப்பா. அவர வந்து அவர வந்து நம்ப வந்து பாயிண்ட் பண்றதுன்னு இல்ல. ஏன்னா அவரு ம்ஹ்ம். போன பிறகு அந்த பெஞ்ச் நம்ம பாய்க்கிறதுக்கு அந்த மாரி தேவைப்படுதுன்னு தான் பார்த்தோம். ஆனா அவரு வந்து ம்ஹ்ம். வெயிட் கூட போடுறாரு. பெஞ்ச் பிரஸ்க்கு வந்து நானே வந்து ஒரு 60 கிலோலாம் பெஞ்ச் பிரஸ் பண்ணா, ஓகே. என்னால முடிஞ்சது ஒரு 8 ரெப்ஸா, 10 ரெப்ஸா, ஓகே அடிக்கிறேன்னா சொந்தமா இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட கூப்பிட்டுக்குவேன் யாராவது. யாராவது இருந்தாங்கன்னா, "இது ஸ்டென் பேக் இரு." ஏன்னா, ம்ஹ்ஹ்ம். நம்ம எதுக்கும் யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த ஆமா, கொஞ்சம் ஸ்லீப் ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்ஜர்ட் தான். இந்த பாடி வந்து ஆமா. நமக்கு வந்து நம்மளுக்கு இல்ல வந்து ஜிம் பார்ட்னர் ரொம்ப முக்கியம். சப்போர்ட்க்கு சரி, நம்ப இன்ஜரி ஆவாம இருக்கிறதுக்கு இன்னொன்னு மைண்ட் செட்டு. நம்ம மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்போம். ஓகே, என் கூட சப்போர்ட்டா ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த வெயிட் நான் தூக்கிருவேன். அப்படி. எஸ் உங்களுக்கும் வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே ஆள் இருக்கு. நமக்கு ஆமா. அவருக்கு ஒரு சப்போர்ட்க்கு இருப்பாங்கன்னு. அவரு வந்து ரைட். நான் அங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அவரு இருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட் போடுறாரு. அவரு ஒரு 2 ரேப்ஸ் அடிக்காது பெஞ்ச் பிரஸ்ல. தூக்க முடியல. அப்படியே வச்சுக்கிட்டு, அப்படியே ஒரு சைட்ல வந்து வெயிட் போடுறாரு. இங்கிட்டு போடுறாரு. அப்புறம் நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா, அதுக்குள்ள அவங்க வந்து ஒரு மாதிரியா ஒரு கவர் பண்ணிட்டாங்க. அப்ப நானும் சில பேர் அந்த ஈகோ சொல்றேனே, ஈகோ அந்த 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 தான் தான் தெரிஞ்சது. மத்தவங்க யாருக்கு ஆமா. அப்படின்னு. ஸோ அந்த மாரி ம்ஹ்ம். ஆளுகிட்டலாம் வந்து நம்ம வந்து போய் எதுவும் ப்ரூஃப் பண்ண தேவையில்ல. ஓகே. நீ படிச்ச நீ படிச்ச ஸ்கூல்ல வந்து ஏ ஃபோர் ஏ ஃபார் ஆப்பிள். நான் படிச்ச ஸ்கூல்ல ஏ ஃபார் அமெரிக்காவும் சொல்லலாம். ஏ ஃபார் ஆப்பிளும் சொல்லலாம். ஓகே. ம்ஹ்ஹ்ம். தெரிஞ்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறதோ, எதுவும் இல்ல. ஏதோ நான் செய்றப்ப என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னா, அவரே தவறா பண்ணா, "ஐயா இப்படி பண்ணியா? இது இது ஒர்க் அவுட் பண்ணும். இல்லாட்டி பண்ணி பாரு" அப்படின்னு. பொறுமையா சொல்றேன். வெயிட்ட கூட போட்டு அடிச்சு நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு ஒண்ணுமே இல்ல. லைட்டான ஆமா. கான்சன்ட்ரேஷன் பண்ணி, அழகா ஃபோக்கஸ் பண்ணி, அழகா விளையாண்டீங்கனாவே, அதுவே உங்களுக்கு வந்து கணக்கான ஒரு இதுல வந்து ஃபார்முலா கிடைக்கும். ஆமா. அந்த கன்சிஸ்டன்சி தான் ஒரு கீ. நம்ப இன்னைக்கு இத பண்ணுவோம். நாளைக்கும் பண்ணணும். நாளான்னைக்கும் பண்ணணும். அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா ரிசல்ட் ஒரு நாளைக்கு வரும். எஸ். அதுதான். இது இது இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு வராது. இது 1 ஹவர் கழிச்சு வராது. கேட்டீங்களா சந்தனம்? ஒரே ட்ரெய்னிங்க ம்ஹ்ம். கூடாது. இப்ப என்ன கேட்டீங்களா? ம்ஹ்ம். இப்போ ஒரு நாள் ம்ஹ்ம். விளையாடுனா செஸ்ஸும், ஓகே ஷோல்டர் விளையாண்டுக்கலாம். செஸ் விளையாடுறாங்களா? செஸ்ஸும், ம்ஹ்ம். பைசெப் விளையாடலாம். ஒரு நாள் வந்து பேக் டே ஒரு நாள் விளையாடலாம். ஸோ ஒரு நாள் காலுக்கு விளையாடலாம். ஒரு நாள் ஷோல்டர் விளையாடலாம். பிரிச்சுக்கணும் ட்ரெய்னிங்க.
ஸோ ஒரே பாட்டை வந்து டெய்லி விளையாண்டுருந்தோமா செஸ் அன்னாடிக்கு வந்து செஸ் விளாண்டுருந்தோமா அவங்களுக்கு அந்த அது மற்றதெல்லாம் விளையாட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா லெக் டேலாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்போ ஆமா. இந்த வடிவேல் சொல்ல பாடி இது பேஸ்மெண்ட் வீக். பேஸ் பண்ணி பில்டிங்ஸ் இல்ல செஸ்ஸுன்னு பண்ணி அப்புறம் ஷக்கீலாக்கு போட்டியா ஏதாச்சும் ட்ரெய்னிங் பண்றாங்களா என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா சரி இது இது போட்டின்னு சொன்னோனே ஒரு ஞாபகம் வருது. முன்ன வந்து நானு ஜிம் ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேரக்டர் தெரியும். அது எப்படின்னா, நான் பாட்டுக்கு சந்தோஷமா ஏதாச்சும் ஒரு ஜிம் மோட்டிவேஷன் சாங் அந்த மாரி மியூசிக்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஜிம்மே கொஞ்சம் ஒரு மாரி சத்தமா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்போம். வந்தோனே பட்டுன்னு பாட்ட மாத்தி விடுவாய்ங்க. அட்றா நாக்கு முக்கா போட்டு "ஏய் யார்றா இது? இது எப்புட்றா என்னைய மோட்டிவேட் பண்ணும்?" அப்படி சொல்லிட்டு. அதனாலேயே நான் போயிட்டு ஒரு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி, நான் நான் பாட்டுக்கு காதுல போட்டு எனக்கு புடிச்ச பாட்டா போட்டு தனியா சில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எஸ் இது நீங்க உங்களுக்கு நடந்திருக்கா? என்ன மாரி ஒரு கூத்து நடந்திருக்குன்னு சொல்லுங்க? ஜிம்ல வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொன்னால் மொஹிபான்வோம். மொஹிபானா எல்லா இனமங்களும் கலந்து இருந்தது தான். சைனீஸ் ம்ஹ்ஹ்ம். கலந்து இருக்குது தான். ஸோ அந்த இடத்துல ம்ஹ்ம். சில பேர் நாக்கு மூக்கு போட்டிருந்தா சீனனுக்கு பிடிக்காது. அப்போ ஆமா. அப்போ கல்யாணம் மேலாங்கு அப்போ நம்ம முன்னாடி சொல்ல மாட்டான். ஸோ அவன் சொல்லி ம். நம்ம காது கேட்டா அங்கே ஒரு வீண் சண்டை வரும். ஏன் அது ஆமா. ஒரு ஜிம் மோட்டிவேஷன் ஒரு சாங் இருக்குல்ல, அந்த பாட்டு ஆமா. போட்டு விடுங்க. ஏன் அங்கே போயிட்டு அப்படி ஆமா. பிடிக்கல அந்த நாக்கு மூக்கு பாட்டு கேட்கணும்னா இயர்ஃபோன் வச்சு போட்டு கேட்டுட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க. உங்க நாக்கு மூக்கு உங்க காதுல தான் விடும். அவன் காதுல விடாத. அதேதான். நான் அதே மாரி போய் நான் ஒரு நாள் நானே சொல்லிட்டேன், "இல்ல பிரதர் பாட்டு மாத்துறீங்க, மத்தவங்கலாம் பார்க்குறாங்க" அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நாங்க இருக்கும்போது அவங்க பாட்ட மாத்த மாட்டாங்க. அது ஆனா சில நேரத்தில ஏர்லியா வந்துருவாய்ங்க. நம்ம போம்போது தமிழ் பாட்டு அடி பின்னும் அப்படியே. எல்லாம் குத்து பாட்டு தான். மேபி இல்ல அது அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம்ல. ஆனா வந்து அவங்க கொஞ்சம் செல்ஃபிஷா இல்லாம, அவங்களே ஹெட்ஃபோன் போட்டு அந்த குத்து பாட்டு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்ல. இல்ல ஆமா ஸோ சிவன்ஜி. அது இடத்துல ம். மெஜாரிட்டி வந்து எல்லாம் இந்தியன்ஸா இருக்காங்க. இதென்னமோ ஆமா, ஒரு சைனீஸ்னா கூட என்ன கேட்டீங்கன்னா, தமிழ் பாட்டுக்கு போடாதீங்க. ஆமா, ஆமா. இருக்காங்க. அந்த இடத்துல வந்து தமிழ் பாட்டு போடுறீங்க. ஒரு ஒரு மோட்டிவேஷனான பாட்டு போட்டு நீங்க வந்து ட்ரெண்ட் பண்றீங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன். அதுக்குன்னு ம்ஹ்ம். ஒ எல்லா மைண்டும் ஒரே மாரி இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அது ஆமா. பொதுவா ஜிம்முக்கு போனா, அது பாட்டு ஒரு மியூசிக் வேணும். அதுக்குன்னு சம்டைம் அந்த மியூசிக் வந்து மத்தவங்கள நம்ம பேசுறது கூட கேட்காத அளவுக்கு கூட வச்சு லவுடா கேட்கணும் அப்படிலாம் இல்ல. ஸோ ம். இடம், பொருள் யாவன்னு ஒண்ணு இருக்குல்ல. எந்த ஆமா. இடத்துல அத வந்து பார்த்து செய்யணும். அதேதான். இப்ப இப்ப அதனாலேயே இப்ப இந்த ஒரு டிசிப்ளின் இது நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல நெறைய பார்த்துருப்பீங்க. லெக் டேய வந்து ஸ்கிப் பண்ணிருவாய்ங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கட்டும், பார்ட்னர்ஸ் வந்து நம்ம லெக் டேன்ற அன்னைக்கு வந்து, அன்னைக்குன்னு பார்த்து ஐயோ! மறுநாள் லெக் ட்ரெயின் பண்ணணுமான்னு ஒருத்தன் லீவ் போட்டுருவான். இல்லாட்டி லேக்கே அந்த சைடு எட்டியே பார்க்க மாட்டாய்ங்க. அந்த அந்த ஏரியாவே பார்க்க மாட்டாய்ங்க. ஈவன் ட்ரெய்னர்ஸா இருந்தாலும் சரி, நான் பார்த்துருக்கேன். ட்ரெய்னர்ன்னு சொல்லுவாய்ங்க. அவர் லேக் பண்ணும்போது அவர் லேக்கே நானே பார்ப்பேன். இது இது லேக்கா? அந்த மாரி ரூ. 5 காக்கா பிரியாணில கால் இருக்குமே, எல்லாம் நல்ல கால் தான்ப்பா சாப்பிடுன்னு சொல்லுவாய்ங்கல்ல. விவேக் சாப்பிடுற கால் மாரி இருக்கும். ஆனா, அது தப்பா சொல்லல. ஏன் அந்த லேக் வந்து அந்த பிரையாரிட்டி குடுக்கல? லேக் வந்து எவ்வளோ முக்கியம்? நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஓகே. நம்மளோட ஹோல் பாடிய வந்து தாங்குறதே காலு தான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட். ஃபைட்டர்லாம் வந்து சண்ட போட்டாங்கன்னா, உங்கள அட்டாக் பண்றதுக்கு வந்து மொத கால தான் அடிப்பாங்க. ஸோ நீங்க நிக்கிறதே உங்க கால். உங்க கால் வந்து பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லன்னா, நீங்க எதுவுமே லிஃப்ட் பண்ணாலும் சரி, வெயிட் தூக்குனாலும் சரி, நீங்க வந்து உங்களோட கால் ட்ரெய்னிங் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துல 2 வாட்டி செய்யணும். ஒரு வாட்டி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மண்டே ட்ரெயின் பண்ணாங்களா, ஒரு ஃப்ரைடே. ஸோ ஓகே நீங்க வந்து ஹெவியா போட்டு அவ்வளோலாம் இல்ல. ஜஸ்ட் ஓகே இப்ப வந்து சில கேட்டகரி இருக்கு. அவங்க வந்து காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபிசிக்கலா நார்மலா ட்ரெயின் பண்ணவங்க இருப்பாங்க. ஃபிட்டா இருக்கணும்னு. இப்ப எல்லா பார்ட்டும் முக்கியம். ம். கால் இம்பார்ட்டன்ட். அந்த கால் விளையாடாம விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இருக்காது. நம்ம தமிழங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காஃப் நெறைய பேருக்கு இருக்காது. காஃப் ஆமா. இருக்கு மறந்துருவாங்க. ஓகே. லெக் பிரஸ், ஸ்குவாட் ஸ்பெஷலி ஸ்குவாட்லாம் பண்ணா ஒரு ஆணைய வந்து அவரோட பாடி வந்து பார்க்க அழகா இருக்கும். ஸ்குவாட் பண்றதுனால ம்ஹ்ஹ்ம். நிறைய ஸ்குவாட் பண்ணும். உங்களோட உங்களோட டெஸ்டஸ்டெரோன் லெவலும் இன்கிரீஸ் பண்ணும். ஆண்மையும் ரைட். நம்ம சொல்றோம் ஆண்மையை அதிகரிக்கும். அது வந்து பூஸ்ட் பண்ணும். பூஸ்ட் பண்ணும். இப்ப நம்மளோட தமிழோட இதுல வந்து தோப்பு காண போறோம்ல. ம். தோப்பு காண ஆமா. போறது ஸ்குவாட் தான். ஸ்குவாட்ட சேர்ந்த ம்ஹ்ஹ்ம். இதெல்லாம் வந்து செய்யணும். இதெல்லாம் செய்ய தவறுங்க. சில பேர் வந்து அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. லஞ்சஸ் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் செய்யணும். இதுக்கு தான் வந்து ட்ரெய்னர் வேணும். ட்ரெய்னர் வந்து ஒரு ட்ரெய்னர் பார்த்து, ஓகே. இந்த ட்ரெய்னருக்கு பே பண்ணி அவருக்கு வந்து அவர் எடுத்து போணும். ஆனா, இங்க சில பேர் ட்ரெய்னர் குடுத்தாவே ஓடிருவாங்க. ட்ரெயின் பண்ணி குடுத்தாவே, ஐயோ! லெக் டே குடுக்காங்களா? இன்னைக்கு நான் வரலண்ணே. அங்க போணும்.
ஒரு வேலை இல்லைண்ணா இன்னைக்கு காலையில் ஒரு மீட்டிங் இருக்குது, ஐயோ இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படி சொல்லிட்டு அப்பா லெக் டே அதுலேருந்து எஸ்கேப் வரும்டா சாமி. இன்னொரு கேட்டிங்களா, அது வந்து ம். அவர் ஒரு எக்ஸாம்பிள் அவரோட பிஎம்ஐ வந்து அவரோட ஹைட்டுக்கு வந்து கூட இருக்குன்னு வச்சுக்கோமே, ஆப்போசிட்டில் இருக்காங்க. அவங்க வெயிட்டை குறைக்கணும்னா, அவங்க ஃப்ரீக்வன்ஸியாக ஜிம்முக்கு வந்துட்டு இருக்கணும், கார்டியோ செய்யணும், எல்லாம் செய்யணும். சாப்பாடு ம்ஹும். அங்கே ஜிம்முக்கு ஆனால் சில பேர் ஜிம்முக்கு நானும் ஜிம்முக்கு போனாங்க. சாப்பாடு ஜகா இல்லை. அப்போ எங்கே ம்ஹும். வெயிட் குறையும்? நீங்கள் சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க? நல்லா பார்த்தா அடிச்சு விடுறது, நாசின மாவு அடிச்சு விடுறது, செண்டோல், ரோஜா எல்லாத்தையும் ஆயிலி ஃபுட் எல்லாத்தையும் அடிச்சு விடுறது. நானும் ஜிம்முக்கு போகிறேன்னு போகிறது. அப்போ உங்களுக்கு எங்கே ரிசல்ட் தெரியும்? நீங்கள் இதுவும் சரியாக செய்யணும், அதையும் சரியாக செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். ம். செய்யக்கூடாது, ஜிம்மில் போய் என்ன செய்யக்கூடாது, அந்த பேசிக் அவங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த Right. வேப்பில் இருக்காங்க சில பேர், சில மண்டை ஓடிங்களாம். ம்ஹும். ஸோ அந்த இடம் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு கீழே போய் வேப் அடிக்கிறியோ, கஞ்சா அடிக்கிறியோ, ஃபிட் அடிக்கிறது அது அவனோட இது. ஆனால் ஜிம்க்கு வந்தால் நீ வந்து ஷூ போட்டு அழகாக வந்து நீ அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நீ அழகாக போகணும். அந்த இடத்துல வந்துட்டு நீ அங்கே தான் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டே அங்கே பேசிக்கிட்டு இருப்ப. ஒருத்தர் ட்ரைனிங்கே பண்ண மாட்டானுங்க, வாயிலே வடை சுட்டுருவானுங்க. வடை செய்வாங்க ஆமா. வடை சுடுறதுக்கு எத்தனை ஐட்டம் வேணும்னு வடை செய்கிறது தான் தெரியும். அதே தான். இப்போ அதுவும் ஒத்த கையில் வடை சொல்கிறவனுக்கு தான் அவனோட வழி தெரியும். அதுவும் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்லாம் கேட்டிங்களா, அண்ணா நீங்கள் எப்படின்னா இந்த மாதிரி காம்படிஷனில் ஏந்தி போய் வின் பண்ணி வந்திருக்கீங்க, என்ன அவங்களோட செஞ்சுருக்காங்க அவங்க தியாகத்தெல்லாம் கேட்டிங்களா, உங்களுக்கு இன்னும் வந்து ஷாக் ஆயிருவீங்க. ஐயோ அண்ணே, ஆமாவாண்ணே இவ்வளோ இருக்காண்ணே, இவ்வளோ சாப்பிட மாட்டீங்களாண்ணே, சீனி எடுக்க மாட்டீங்களாண்ணே, என்ன சாப்பாடு எடுக்க மாட்டீங்களாண்ணே, ஓ இப்படியாண்ணே, காம்படிஷன் டைமில் தண்ணி விட்டீங்களாண்ணே, உப்பு எடுக்க மாட்டீங்களாண்ணே, எவ்வளோ இருக்குது இன்னும் அண்ணாக்கு ஒரு நாளைக்கு 2 வாட்டி கார்டியோ செய்வீங்களாண்ணே அப்படின்னு எவ்வளோ அடிக்கிட்டு போகலாம் அதை பற்றி. ஆமாம் ஆமாம், அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலை கேட்டாலே ஐயோ நான் எவ்வளோ லக்கிப்பா, நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு சந்தோஷமாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு உழைக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் அந்த பெஸ்ட்டாக ஆகணுன்னா த த பெஸ்ட் இது லயன் எப்படி ட்ரெயின் பண்ணுமோ அந்த ரேஞ்சில் தான் அவங்க அவங்க செல்ஃபை வச்சு யோசிக்கணும். இதனால் என்னால் சோச்சனைக்கோட ட்ரைனிங்கை பற்றி நான் படிச்சிருக்கேன். அவர் வந்து இந்த ரெப்ஸ் பண்ணுவோம்ல வெயிட் வச்சுட்டு, ரெப்ஸில் எந்த ரெப்ஸில் வலி ஆரம்பிக்குதோ அப்போ தான் அவர் கவுண்ட் 1 பண்ணுவாராம். அதுதான் அவர் 1வது ரெப்ஸ்னு கணக்கே பண்ண ஆரம்பிப்பாராம். அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நானே சரி இந்த இந்த கதையை கேட்டு நீங்களே நம்மளாம் எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு இருக்கோன்னு மட்டும் நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். ஆமாம். ஏன்னா அவங்க தான் வேர்ல்டு பெஸ்ட்டாக இருந்தார். 7 வருஷம் அவங்க த பெஸ்ட், அவங்க தான் த மிஸ்டர் ஒலிம்பியா சாம்பியன். ஆமாம். 7 வருஷம். அவர் 7வது வருஷம் வந்து விட்டு கொடுத்துட்டு போனார். 7 வருஷம் வச்சிருக்காரு. ரோனிகோ ம். வருஷம் வச்சிருக்காரு. அவரோட ரெக்கார்ட் வந்து ஆ, யாரும் அப்போ அவங்களாம் என்ன சாதாரண தக்காளி தொக்கா? நம்ம இப்போ இவங்க ஜிம் பண்ணி ஸோ அவங்க புரியுதா? வாங்க. ரைட். ஓகே, தேங்க்யூ ஸ்னேதி. ஓகே, இன்னைக்கு வந்து ஜிம்ல நம்ம எது பண்ணக்கூடாத பற்றி பேசணும். ஸோ அடுத்தது இன்னொரு வாட்டி வந்து நம்ம ஒன்றும் இதை பற்றி ஒன்றும் நிறையா மற்றது ஒன்றும் அடுத்த ப்ரோட்காஸ்ட்டில் வந்து பேசலாமே. ஓகே. தேங்க்யூ டாக்டர் கண்ணன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு அமேசிங்கான டாபிக். ஜிம்மில் எது செய்யணுன்ற பற்றி நம்ம பேசல, எது செய்யக்கூடாது பற்றி ஒரு அனுபவசாலி கிட்டேருந்து நம்ம இந்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ டாக்டர் கண்ணன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். இன்னும் மென்மேலும் இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட நம்ம மீண்டும் சந்திக்கும் வரை நம்ம கீழே ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வர எபிசோட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்கலாம். தேங்க்ஸ் அகெயின். உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தானநாதன் ஆகிய ஸ்னேசி மற்றும் நான் உங்கள் கண்ணன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.